எனக்கு அருமையானவர்களே, நம்மள பல பேரு நமது சோம்பேறித்தனத்தினாலேயோ, அலட்சியத்தினாலேயோ, மறதியினாலேயோ, அளவுக்கு மீறிய தூக்கத்தினாலேயோ அந்தந்த நேரத்துல நம்ம செய்து முடிக்க வேண்டிய செயல்களை செய்து முடிக்காம தள்ளி போடுவதை ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கமாக வைத்திருக்கின்றத நம்ம பார்க்க முடிகின்றது. இப்படி செய்ய வேண்டிய செயல்களை அவ்வப்பொழுது செய்யாமல் தள்ளி போடுவது நமக்கு பலவிதமான பின்னடைவுகளையும் ஆபத்துகளையும் ஏற்படுத்தும் என்பதை நம்ம பல நேரங்களில் அறிந்து கொள்வதில்லை. உதாரணமாக, பள்ளியில பயிலும் மாணவர்கள் இன்னைக்கு கொடுத்த வீட்டு பாடத்தை இன்றைக்கே முடிக்காம, நாளைக்கு இங்க கணக்கு வாத்தியார் லீவு, அதனால இன்னைக்கு நான் ஏன் அதை முடிக்கணும், நாளைக்கு தான் டைம் இருக்கே என்று சொல்லி தள்ளி போடுவது. இன்னும் நம்மள சிலர் இன்னைக்கு இந்த விஷயத்தை உடனே செஞ்சு முடிச்சுட்டா என்ன பெரிய ரிவார்டா கிடைக்க போகுது, என்ன அவசரம் என்று தள்ளி போடுவது. இப்ப உடனே செய்யலனா என்ன குடியா மூழ்கி விட போகுது என்று அலட்சியத்தினால தள்ளி போடுவது. தூக்கமா வருது, உடம்பெல்லாம் அசதியா இருக்கு என்று சோம்பேறித்தனப்பட்டு தள்ளி போடுவது. பரிசுத்த வேதாகமமோ இப்படி விதவிதமாக சாக்கு போக்குகள் சொல்லி அந்தந்த நேரத்துல செய்து முடிக்க வேண்டியதை செய்யாமல் காலம் தாழ்த்தி செய்வதையும், மறதியினால் செய்ய தவறுவதையும், சோம்பேறித்தனத்தினால அலட்சியப்படுத்துவதையும், அளவுக்கு மீறிய தூக்கத்தினால தள்ளி போடுவதையும் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறதையும், இப்படியாக பின்வருமாறு கூறுகின்றதையும் நாம் காண முடியும். தன்னுடைய வேலையில் அசதியாக இருப்பவன் அழிவை உண்டாக்குறவருக்கு உடன் பிறந்தவன். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்பாயோ, அப்பொழுது வறுமை உன் மீது வழிப்பறி கல்வனை போல பாயும், ஏழ்மை நிலை உன்னை போர் வீரனை போல தாக்கும். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. நிலம் முழுவதையும் காஞ்சோரி செடி மூடி கிடந்தது, அதன் சுவர்கள் இடிந்து கிடந்தன. காற்று தக்கவாறு இல்லை என்று காத்து கிடப்போர் ஒருபோதும் விதைப்பதில்லை, வானிலை தக்கபடி இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர் அறுவடை செய்வதும் இல்லை. சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான், அறுப்பிலே அவன் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலை கொண்டேன் என்று சோம்பேறி சொல்லுவான். இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்காலிகமான வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய செயல்களை தள்ளி போடுகின்ற பட்சத்தில் இத்தனை கடுமையான எச்சரிப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற மாத்திரத்தில் இவை யாவற்றையும் காட்டிலும் மேலான நாம் யாவரும் நிச்சயமாக எந்த சாக்கு போக்குகளும் கூறி தள்ளி போட இயலாதபடி உடனடியாக நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு செயல் உண்டு. அது என்னவெனில், இந்த தற்காலிகமான உலக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடித்த பின்பு நமக்கு ஏற்பட போகும் சரீர மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்க போகும் நிரந்தரமான வாழ்க்கையை பற்றியதே அது. அதாவது, இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால், நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவனோடு நாம் வாழப்போகின்ற நிரந்தரமான வாழ்வுக்காக நம்மை ஆயத்தமாய் வைத்துக் கொள்வதே. இங்கு ஆயத்தம் என்பதன் பொருள் தகுதி உள்ளவர்களாக இருப்பது என்பதே. இந்த பூமியில ஜென்ம பாவங்களோடு பிறந்த நாம் வாழ்கின்ற சமயத்தில் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு பரிசுத்த தேவனுக்கு உகந்தவர்களாய் நம்மை வைத்துக் கொள்வதே அந்த தகுதி. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள இயலாது. ஆகவே நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவன் தன்னுடைய ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியின் மூலமாக ஒரு கன்னியின் வயிற்றில் கற்பம் தரிக்க செய்து இந்த பூமியில் மனிதனாக பிறக்க செய்தார். இப்படியாக மனிதனாக பிறந்த இயேசுவின் மேல் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனைகளை சுமத்தி சிலுவையிலே நமக்காக மரணமடைய செய்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பி நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்டெடுத்தார். இந்த உண்மையை எவன் ஒருவன் முழுமையாக விசுவாசித்து இயேசுவை தன்னுடைய சொந்த மீட்பராக ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் அவனுடைய இந்த விசுவாசமும் தேவன் அவன் மேல் கொண்ட அன்பும் கிருபையும் அவனை அவனுடைய பாவங்களிலிருந்து விடுவிக்கும், அவனும் ரட்சிக்கப்படுவான். இந்த உண்மையையும் இயேசுவின் அன்பை பற்றியும் பல பேருக்கு சொல்லப்படுகின்ற சமயங்களில் சிலர் மதங்களை சாக்காக காட்டி புறக்கணிக்கின்றனர். சிலர் அதற்கு இப்பதான் எனக்கு 25 வயது ஆகுது, எத்தனையோ விஷயங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது, அதுக்குள்ள என்ன அவசரம், ஒரு 60-70 வயதுக்கு மேல அதை பத்தி யோசிப்போம் என்று தள்ளி போடுகின்றனர். முதல்ல இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கைய உருப்படியா வாழ பார்ப்போம், அதுக்கப்புறம் செத்த பிறகு என்ன நடக்கும் என்று யோசிப்போம் என்று சொல்லி சிலர் அலட்சியப்படுத்துகின்றனர். நம்முடைய மரண தேதியும் இயேசுவின் 2ஆம் வருகையின் தேதியும் தெரிந்து கொள்ள இயலாத பட்சத்தில் நமக்கு 20 வயதோ இல்ல 60 வயதோ நமக்காக இயேசு சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உயிரையே தந்து சம்பாதித்து வைத்த ரட்சிப்பை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளாமல் இப்ப என்ன அவசரங்க என்று அலட்சியமாக ஏதேனும் சாக்கு போக்குகள் சொல்லி தள்ளி போடுவோமே, ஆனால் நம்முடைய பரலோக வாழ்வு ஒரு கேள்விக்குறியாக நமக்கு மாறி போய்விடும். எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்னுடைய பாவங்களை மன்னிக்க வல்லவர் என்பதை விசுவாசித்து தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி
பாவ மன்னிப்பை பெற்று மனம் திரும்பி அவர் மேல் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரையே தன்னுடைய சொந்த தெய்வமாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு மரண பரியந்தம் இந்த சத்தியத்தில் நிலைத்திராமல் போகின்றானோ அவன் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற நித்தியமான நரக அக்கினி கடலிலே தள்ளப்பட்டு போவான். அந்த இடத்தில் எப்பொழுதும் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். இப்படித்தான் இயேசு சொன்ன ஒரு உவமையில் ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பிக்கின்றான். விருந்து வேளையில் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் விருந்து ஆயத்தமாய் இருக்கின்றது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்புகின்றான். ஆனால் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களோ ஆளுக்கு ஒரு சாக்கு சொல்லி தங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட விருந்தை அலட்சியப்படுத்துகின்றனர். ஒருவன், நான் வயல் ஒன்று வாங்கியிருக்கின்றேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் என்கின்றான். இன்னொருவன், நான் 5 ஏர்மாடுகள் வாங்கியிருக்கின்றேன், அவற்றை ஒட்டி பார்க்க வேண்டும் என்கின்றான். மற்றொருவன், எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்கின்றான். அந்த வேலைக்காரன் திரும்பி வந்து இவற்றை தன்னுடைய எஜமானிடம் தெரிவிக்கின்றான். இதன் நிமித்தம் அந்த எஜமான் கோபம் அடைந்து தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி, அழைக்க பெற்றவர்கள் எவரும் தன்னுடைய விருந்தை சுவைக்க போவதில்லை, நீ சீக்கிரமாய் போய் பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் உள்ள ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்கின்றான். இயேசு சொன்ன இந்த ஊமையில தங்களுடைய சாக்கு போக்குகளினால் அலட்சியத்தினால் அவர்களுக்கு கிடைக்கவிருந்த ஒரு மேலான விருந்து அவர்களுக்கு கிடைக்கப்பெறாமல் போனதை நாம் காண்கின்றோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இப்படித்தான் நம்முடைய நிரந்தரமான பரலோக வாழ்வுக்காக பரிசுத்த தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற ரட்சிப்பை சாக்கு போக்குகள் சொல்லி அலட்சியப்படுத்தி தள்ளி போட்டு அதை இழந்து போகாமல் இன்றே இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொள்ளுவோம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், மனம் திரும்புவோம், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். மரணம் நம்மை சந்திக்கும் வரை பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதில் நிலைத்திருப்போம். இதன் நிமித்தம் நாம் நரக அக்கினி கடலுக்கு தப்பித்து பரலோக வாழ்வை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.